அளவிற்கு ஒரு அருட்கொடையாக இருந்தார்கள். அதனாலதான் எல்லாருமே என்ன செஞ்சான்னா நபியை எப்படியாவது கொண்டுறணும்னு நினைச்சான். ஏதாவது ஒரு வழி பண்ணி நினைச்சேனோ அவரை கொலை பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். அது எல்லாத்தையும் தாண்டி பெருமான நினைச்சாங்க. சாதிச்சு தாயிஃபை பார்த்து, ஹந்தக்கை பார்த்து, உஹதை பார்த்து, பத்ரை பார்த்து, ஹுதைபியாவை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. ரசூல் அடைஞ்சாங்க. அதுதான் இந்த ஃபத்ஹு மக்கா. சரியா? அவளுடைய வீடு தான் இது. ஓகேவா? இது இந்த மஞ்சள் கலர். பக்கத்தில் உள்ளது சபீல் ஜம்சம் சொல்லுவாங்க. சபீல் ஜம்சம்னா ஜம்சமுடைய ஓடை. சரியா? ஜம்சம் கிணறு எங்க இருக்குன்னா இது கிடையாது, காபா பக்கத்துல இருக்கு. அதான் ஜம்சம் கிணறு. காபா பக்கத்துல தவாப் செய்யும் போது செப்டி டேங்க் மாதிரி இருக்கும், நீங்களாம் மிதிப்பீங்க. அதான் ஜம்சம் கிணறு. கீழே தான் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது. சரியா? அந்த காலத்துலலாம் வந்து கீழே இறங்கி அடிச்சுவாங்க மக்கள், தண்ணி எடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு ஓடை ஒன்று வருது. அந்த ஓடை நிறைய சுரக்கக்கூடிய இடம் இது. அதனால இதை வந்து நினைச்சிட்டாங்கன்னா ஜம்சம் சபீல் வச்சிருக்காங்க. ரெண்டாச்சா, இது வந்து 9ஆம் நம்பர் குஃபார்களுடைய தலைவருடைய வீடு. அதை கக்கூசாக்கிட்டாங்க. சரியா? இதான் வந்து அபூ குபைப் மலை. சரியா? அந்த இருக்குல்ல, இந்த மலை தான் அபூ குபைப் மலை. காபா ஜபல் காபா அப்படிம்பாங்க. இது நாவரிமா கூட பாட்டு படிச்சிருப்பாரு, அபூ குபைப் மலையோரம் பிறந்த நாதர் அப்படின்னு படிச்சிருப்பாரு. அதுதான் இந்த இடத்துல தான் ரசூல்லா பிறந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான மலை. இந்த பள்ளமா இது அபூ தாலிப் பள்ளத்தாக்கு. அபூ தாலிப் பள்ளத்தாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூல்லாவையும் ரசூல்லாவுக்கு உதவி செய்யக்கூடிய நமஸ்காரம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு இங்க கொண்டு வச்சாங்க 3 வருஷம். சாப்பாடு இல்லாம இலை தலைகளை சாப்பிட்டாங்க. போட்ட சத்தத்துல காபால கேக்குது, குழந்தைகள் எல்லாம் பசியில் அழுத சத்தத்துல. தாய்மார்களுக்கு மடுவுல பால் குடிக்க பால் இல்லை. அந்த சிரமம் கஷ்டம்லாம் பட்டு இலை தலைகளை தின்னதான் இந்த பள்ளத்தாக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது ஒன்று நடந்தது. இதான் நம்ம டோட்டல். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்புல கூட ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்கு. நீங்க தாயிஃப்ல இருந்து வரும்பொழுது உக்கால் அப்படின்னு ஒரு சந்தை இருந்துச்சு, போர்டில் எழுதியிருக்கோம். அங்கதான் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் பால் குடி கொடுக்கறதுக்காக நினைஞ்சாங்க. அவங்க தாய் ஆமீனா கொண்டு போனாங்க. நிறைய குழந்தைகள் வந்துருச்சு. பால் கொடுக்கறதுக்காக தாய்மார்கள் தாயிஃப்ல இருந்து வந்தாங்க நிறைய பேர். ஆனால் ரசூலுல்லாவை யாருமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு அனாதை, காசு ஆட்ட வாங்குறது. அந்த குழந்தை மட்டும் அப்படியே கிடக்குது. ஹலீமத்து சாதியாட்ட யாருமே குழந்தைய கொடுக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை. அவங்க மடுவுல பாலே கிடையாது, சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது. ஒரு தாய் இங்கே ஒதுக்கப்படுறா, ஒரு குழந்தை இங்கே ஒதுக்கப்படுது. புரியுதா? உடனே ஹலீமா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனது அருமை கணவரே, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுது அந்த குழந்தை, யாருமே இல்லை, காசு தராங்க தரல போகுது, நம்ம என்ன செய்வோம் அந்த பிள்ளைக்கு, நம்ம பால் கொடுப்போமே அப்படின்னோட கணவர் சரின்றார். புரியுதா? அந்த குழந்தையை எடுத்து ரசூல்லா வந்து தன்னுடைய மடுவில் தான் வைக்கிறாங்க. தாய்க்கு பால் அவ்வளோ வேகமாக கறக்குது, கடன்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஆச்சரியம் அந்த அம்மாவுக்கு, நம்ம குழந்தைக்கே பத்தாத, இந்த குழந்தை குடிச்சிட்டு ரசூல்லா அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஹலீமா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு தன்னுடைய குழந்தை காசியும் எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் வயிறு ஃபுல்லாக குடிக்குது. வரும்பொழுது ஒரு நோஞ்சான் கோவேரி கழுதையில் ஹலீமா வர்றாங்க. அந்த கழுதை ரொம்ப ஸ்லோவாக வருது, மெதுவாக வருது. எல்லாரும் திட்டுறாளுங்க. நம்மளாம் சொல்லலையா, ஏமா மெதுவாக ரசிக்கிறவாமான்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஹலீமா என்ன கோவேரி கழுதை இவ்வளோ ஸ்லோவாக வருத, சீக்கிரம் கூட்டுவான்னு திட்டுறாங்க. போகும்போது ரசூல்லாவை உட்கார வச்சோடனே கழுதை அடித்து பறக்குது. எல்லாம் கத்துறாளுவங்க நின்று, உன் கழுதைக்கு பேய் பிசாசு பிடிச்சிட்டான்னு பாரு, ஜின்னி ஏதாவது பிடிச்சிட்டான்னு பாருன்னு கத்துறாளுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹி கொண்டு வீட்டில் கொண்டு வச்ச உடனே மாஷா அல்லாஹ் வீடு அவ்வளோ கட்டந்தர ஒரு கோலை குடிசை, அங்கே புற்பூண்டுலாம் வளர ஆரம்பிச்சிருது. கோவேரி கழுதையை ஒவ்வொரு நாளும் வெளியில் உள்ள வீட்டில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு இருந்த ஹலீமா சாதியாவினுடைய அந்த வீட்டிற்கு எல்லா குதிரையும் கோவேரி கழுதையும் ஒட்டகம் வந்துருச்சு. அவ்வளோ வளருது, எகஜோதியாக இருக்காங்க. வீடு நல்ல பரக்கத்தாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம். புள்ளே